அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பொதுப்பணித்துறை ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தக்காரர்கள் நல சங்கம் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். 8/1/2025 அன்று எங்கள் சங்கத்தின் சார்பாக செயற்குழுவை கூட்டி நாங்கள் கீழ்கண்ட தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளோம். உங்களுடைய சங்கத்தினுடைய முக்கிய கோரிக்கை அவசர செயற்குழு கூட்டம் எதுக்காக கூட்டியிருக்கோன்னு சொன்னால், காலங்கள் போக போக இந்த தமிழ்நாடு அரசால் கொடுக்கப்படுகின்ற நிதியை அதிகாரிங்க தங்களுடைய சுய லாபத்திற்காக மட்டுமே கோடிக்கணக்கான ரூபாயை ஒரு எஸ்டிமேட்டு போட்டு வெளியூர் கான்ட்ராக்டருக்கு அதிகப்படியான லஞ்சம் வாங்குறதுக்காக தான் இந்த இதை கொடுத்துருக்குறாங்க. எங்களுடைய நோக்கங்கள் என்னென்னா, இங்கே கிட்டத்தட்ட நம்ம சென்னையில் மட்டுமே ஒரு 300 கான்ட்ராக்டருங்க நாங்கள் இந்த தொழிலை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இவங்க சென்னை கான்ட்ராக்டர்களுக்கு யாருக்குமே கொடுக்குறது கிடையாது. எல்லாம் வெளியூர் கான்ட்ராக்டருக்கு 16%, 18% வாங்கிட்டு அதிகாரிங்க தான் பண்ணுறாங்க. ஆனால் அரசியல்வாதி பெயர்களை அவங்க பயன்படுத்துகிறாங்க. எம்எல்ஏ லெட்டர் கொடுத்துருக்கிறாரு, எம்பி லெட்டர் கொடுத்துருக்கிறாரு, கவுன்சிலர் லெட்டர் கொடுத்துருக்கிறாரு, மாவட்ட செயலாளர் லெட்டர் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க பேரை பயன்படுத்துகிறாங்க. இது உண்மையாக இருந்தால் நாங்கள் எங்கள் சங்கத்தின் சார்பாக அந்த எம்பியாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, மாவட்ட செயலாளராக இருந்தாலும் சரி, கவுன்சிலர் நாங்கள் பகிரங்கமாக அவர் பெயரை நாங்கள் மீடியாவுக்கு முன்னாடி நாங்கள் பேட்டி கொடுப்போம். அவங்களுடைய வேலை மக்களுக்கு பணி செய்ய தான் வந்துருக்கிறாங்க. பொதுப்பணித்துறை அமைச்சர்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் இருக்கிறார். அவர் இருக்கும் போது இவங்கெல்லாம் ஏன் தலையிடுறாங்கன்றது எங்களுக்கு தெரியல இது வரைக்கும். ஆனால் பாதிக்கப்படுறது யாருன்னா, சென்னையில் உள்ள மொத்த கான்ட்ராக்டை பாதிக்கப்படுறோம் நாங்கள் அதுக்காக தான் இவங்க நூதனமாக என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு சைட்டு விசிட் சர்டிஃபிகேட் வைக்கணுன்றாங்க. யாரை கேட்டு அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்கன்னு எங்களுக்கே தெரியல. சரி, 10 பேர் நல்லா இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா நாங்கள் 10 பேர் நல்லா இல்லை, அதிகாரிங்க தான் நல்லா இருக்காங்களே தவிர எந்த ஒப்பந்ததாரம் இது வரைக்கும் நல்லா இருந்த சரித்திரமே கிடையாது. ஆனால் ஆன்லைன் டெண்டர் பேர் தான் வைக்கிறாங்க. ஆனால் ஆன்லைனில் டெண்டர் யாரும் போகிறதே கிடையாது. சைட் விசிட் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டெண்டர் போட முடியுன்ற ஒரு கோட்பாடை கொண்டு வந்துட்டாங்க இவங்க ஆனால் இதை முழுக்க பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தான் கொள்ளடிக்கிறாங்க. இதை நாங்கள் பகிரங்கமாக நாங்கள் எதுக்க போகிறோம். இப்போ அதை மாண்புமிகு முதலமைச்சருடைய பார்வை பொதுப்பணி பக்கம் கொஞ்சம் திரும்பணுன்றதே எங்களுடைய நாங்கள் கோரிக்கை பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் அமைச்சரை பார்த்தோம், அமைச்சர் அது சரியான நடவடிக்கைகள் எடுக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. அதனால் முதலமைச்சர் பார்வைப்பட்டால் இந்த பொதுப்பணித்துறை திருந்தோம். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் சாகர வரைக்கும் உண்ணாவிரதம் கோர போகிறோம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து வச்சுருக்கிறோம். 4 வருஷம் பணம் வரல, 4 வருடமாக பணம் வரல. அதாவது நீங்கள் உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே தெரியும், முதலாக தமிழ்நாட்டில் சரித்திரத்திலே இல்லாதது ஒப்பந்ததாரர்கள் கைதாகினது. எப்படி நாங்கள் பணத்தை போட்டு வேலை செஞ்சுட்டு 4 வருஷமாக பணம் வரல, அதை கேட்க போனதுக்கு எங்களை கைது பண்ணி ஒரு நாளுக்குள்ளே ஒரு சத்திரத்தில் அடைச்சி வச்சுருந்தாங்க. இது தமிழ்நாடு அரசுக்கும் தெரியும், அதிகாரிகளுக்கு. ஆனால் இது நாள் வரைக்கும் அந்த அதிகாரிங்க அதை பற்றி கொஞ்சம் கூட கவலையே படலை. அவங்க நல்லா லஞ்சம் வாங்கிக்கிட்டு சம்பளத்தை வாங்கி நல்லா சௌபாகியமாக இருக்கிறாங்க. இதில் கஷ்டப்படுறது யாருன்னா கான்ட்ராக்டர் தான். வாங்கின பணத்துக்கு வட்டி கட்ட முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இதை தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த அவசர செயற்குழு கூட கூட்டியிருக்கிறோம். நாங்கள் என் பேர் குணமணி, இந்த சங்கத்தின் நிறுவன தலைவர். நான் அண்ணன் பொதுச் செயலாளர் பி சுகுமார், மணிமாறன் பொருளாளர், வெங்கடேசன் காப்பாளர், வெங்கடேசன் இணைச் செயலாளர், மோகன் சங்க காப்பாளர். மாண்புமிகு பாரத பிரதமர் 2021 சென்னை வந்தார். அதாவது அவருடைய போன பீரியடில் நேரு ஸ்டேடியத்தில் பல நலத்திட்டங்களில் செயல்படுத்தினார். பொதுப்பணித்துறை தான் ஆர்கனைஸ் பண்ணி செய்தது. இதில் நாங்கள் இல்லாமல் வேலை செய்து இன்னை வரைக்கும் 2,50,00,000 எங்களுக்கு நிலுவையில் பாக்கி உள்ளது. ரெண்டாவது, மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் சென்னை விஜயம் வந்தார். அவர் 4.5 வருஷம் ஆச்சு, அப்போ வேலை செய்தோம். அதுவும் ஒரு 3 கோடி ரூபா வரல. அதுக்கு அடுத்தது சித்தா ஹாஸ்பிட்டல் இருக்குது அரும்பாக்கத்தில், சென்னை சித்தா ஹாஸ்பிட்டல். அந்த மருத்துவமனை பல்கலைக்கழகமாக மாற்றினாங்க. அதுக்கு நாங்கள் 1.5 கோடி ரூபா செலவு பண்ணாங்க கான்ட்ராக்டர். வருஷம் 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, அதுக்கும் பணம் வரல. சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் பார்வையற்றவர்கள் நடக்கிறதுக்காக டைல்ஸ் போட்டாங்க. அந்த டைல்ஸ் போட்டதில் பாதி பணம் 2.5 கோடி வந்தது, இன்னும் 2.5 கோடி வரல. இப்படி எல்லாமே சேர்த்து ஒரு 30 கோடி ரூபாய்க்கு மேலே எங்களுக்கு பணமே வரல.
நாங்களும் பல முறை மனு கொடுத்தோம், நேரில் பார்த்தோம். நாங்கள் செக்ரட்டரியேட் போனால் இது இந்த டிபார்ட்மெண்ட் கிடையாது, நாங்கள் கொடுக்க மாட்டோம், நீங்கள் அங்கே போங்க இங்கே போங்க. 4 வருஷமாக இதே மாதிரி நாங்கள் அலைஞ்சிருக்கோமே தவிர எங்களுக்கு பணம் வரல. அதுக்காக நாங்கள் வந்து ஒரு உண்ணாவிரதம் இருந்து முதலாக ஒப்பந்தக்காரர்கள் வந்து கைதாகி நாங்கள் வந்து ஒரு நாள் காவல் இருந்தோம். நாங்கள் எவ்வளோ தான் முறையிட்டாலும் அவங்க அதை பற்றி எதுவுமே கேர் பண்ணாமல் அவங்க பாட்டு இருக்காங்க. அதிகாரிகள் தாங்க இது காரணமே. ஏங்க வேலை செய்தால் பணம் அவங்க கொடுக்கணுமா, வாங்கி கொடுக்கணுமா இல்லையா, அதை பற்றியே அவங்க கவலையே இல்லை. ரெண்டாவது, இதில் மெயினான காரணம் டி கோட்னு ஒன்று இருக்குது, பிடபிள்யூடி கோட்னு ஒன்று இருக்குது. அந்த டி கோடு என்ன சொல்லுது, எந்த வேலைகள் செய்தாலும் அதுக்கு முன்னாடி பணத்தை அலர்ட் பண்ணணும்னு ஒரு ஜீவோவே இருக்குது. ஜீவோ இருக்கு. அந்த ஜீவோலாம் வந்து காற்றுல தாங்க பறகுது. அந்த ஜீவோவே கொள்ள எந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்த பணிகள் செய்தாலும் செய்யறதுக்கு சொன்னாலும் அதுக்கு முன்னாடி வந்து அப்போ அதுக்கு உண்டான பணத்தை வந்து முதல்ல வந்து டெபாசிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் எங்களை வேலை வாங்கணும். இவங்க அதை பற்றிலாம் கவலை, எங்களை முதல்ல வேலை வாங்குறாங்க. 4 வருஷம் ஆச்சு, நொந்து நூலாயிட்டோம், எல்லாம் வட்டி கட்டின்னு இருக்காங்க. கிட்டத்தட்ட 30 கோடி ரூபா வரலங்க. நீங்கள் அதுக்கே இன்ட்ரெஸ்ட் போட்டிங்களா 4 வருஷமா? எவ்வளோ நீங்களே கணக்கு போட்டுங்க, நீங்கள் அரை வட்டியாக போட்டுங்க. நாங்கள் எல்லாம் வட்டி கட்டியாக அழிஞ்சிடோம். ஆனால் அதிகாரிங்க வந்து அதை பற்றியே கவலை இல்லை. அவங்க வந்து சம்பளம் வருது, வாகனம் இருக்குது, மற்ற சம்பளம் வருது, வசதியாக இருக்காங்க. ஏன்னா எங்களை பற்றி எதுவும் நினைக்கல. அரசுக்கு நாங்கள் பலமுறை கோரிக்கை விட்டோம், அந்த பல கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றவே இல்லை. ஐயோ, இது மூலம் முதலமைச்சர் பார்வைக்கு சென்று எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை 30 கோடியை உடனே ரிலீஸ் பண்ணி எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும்னு நாங்கள் இந்த மீட்டிங் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.